Hi, this is Clueless Tamil Gaming. So இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங் வீடியோஸும் நாங்கள் போட்டிருக்கோம். இனிமேல் நிறைய கிரிக்கெட் வீடியோஸும் போடலான்னு இருக்கோம். ஏன்னா ஐபிஎல் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா சிஎஸ்கேயோட ப்ராபபிள் 11 இந்த சீசனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஐபிஎல் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் சீசன். அதாவது சிஎஸ்கே வந்து சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல. இதுக்கு வந்து பிளே ஆஃப்ஸ் போகாமல் நம்ம இருந்ததே இல்லை. ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸே நம்ம போகல. 7th ஸ்பாட்டில் தான் நம்ம இருக்கணும். டேபிள்லேயே பாயிண்ட்ஸ் டேபிள்லேயே 7th இருந்தோம். ஸோ அதுவே ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் சீசன் தான். ரொம்ப ஹார்ட் பிரேக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஹார்ட் பிரேக், ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஹார்ட் பிரேக்னா அது லாஸ்ட் சீசன் தான். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே போயிட்டாரு. ஸோ அவர் இல்லாததே வந்து ஒரு பெரிய ட்ராபேக். சிஎஸ்கேக்கு வந்து சுரேஷ் ரெய்னா வந்து ஏன் ஒரு சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர் அப்படின்றது லாஸ்ட் இயர் நல்லா புரிஞ்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு லேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசனில் ஃபஸ்ட்டு 10 overs வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் இல்லை ஒரு ODI மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் 10 overs பார்த்தீங்கன்னா ஒரு 45 runs 50 runs தான் அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே கேட்டாங்க என்னன்னா அது இப்படி ஆடுறாங்க, டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தமாக போச்சு. ஸோ அது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். ஏன்னா சுரேஷ் ரெய்னா இருந்திருந்தாருன்னா மினிமம் 7 to 8 run rate கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் சிஎஸ்கே லாஸ்ட் சீசனில். ஸோ அது ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவ். இந்த பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவரால் மட்டுமே நம்ம 2-3 கேம் தோற்றோம். என்ன பிரச்சனைனா அவர் ஆடி அவுட் இருந்தப்போ பரவாயில்ல, நிறைய பேர் ஆடி அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. இவர்கிட்ட அந்த இன்டென்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு தூக்கி அடிக்க 10 பாலுக்கு 20 run தேவைன்னா அவர் தூக்கி கூட அடிக்கல, இன்டென்ட்டே காமிக்காமல் இருந்தார். ஸோ அது ரொம்ப ஃபேன்ஸை வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிச்சு. ஸோ அவர் தான் முக்கியமான ஒரு ரீசன். அவரை வந்து இப்போ எடுத்துட்டோம், நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துட்டாங்க. ஹைதராபாத் பிக் பண்ணியிருக்காங்க அவரை. ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசன் தான் கேதார் ஜாதவ் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணது. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோனியோட ஃபார்ம். அன்ஃபார்ச்சுனேட்ல பார்த்தீங்கன்னா தோனிக்கு வந்து சரியான ஃபார்ம்லே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு 10 over பார்த்தீங்கன்னா 50 runs 45 runs தான் எடுத்திருந்தாங்க. ஸோ 200 run சேஸில் அவர் டேரெக்டாக வந்து தூக்கி அடிச்சு கையில் கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வேறு வழி இல்லை, ஃபஸ்ட் பால் வந்து அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஸோ தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் தி பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு தோனியோட ஃபார்ம். ஏன்னா தோனி தான் எப்பவுமே சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா தோனி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு, அதுதான் நல்லா இருந்திருக்கும். ஸோ தோனியோட ஃபார்ம் வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோனிக்கு வந்து நிறைய போலிங் ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் 7 பேர் சுரேஷ் ரெய்னா எல்லாரும் போடுவாங்க. சில மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் போலிங்கே போட்டிருக்க மாட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 போலிங் ஆப்ஷன் தான் இருந்துச்சு. வேறு யாருமே போட முடியாது. 5 போலிங் ஆப்ஷன் 5 பேர் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஆஃப் டேவா, அதாவது ஒருத்தர் வந்து நிறைய ரன் கொடுத்தாலும் நமக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து லாஸ்ட் சீசனில் இல்லை. ஸோ அது பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அது நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா எல்லா டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 போலிங் ஆப்ஷன்ஸ் தான் மினிமம் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கரெக்டாக 5 போலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு போயிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பியூஷ் ஷாவில் வந்து ஒரு 2-3 மேட்ச்சில் நிறைய ரன் கொடுத்தாரு. ஸோ அதை வந்து நம்ம வேறு போலர் வச்சு நம்ம காம்பன்சேட்டாக பண்ண முடியல. அவர் தான் அந்த 4 over போட்டாகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதுதான் இதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு லாஸ்ட் சீசனில். பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அது நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக சிஎஸ்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீசனுக்கான ப்ராபபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லெட்ஸ் கோ. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு சுரேஷ் ரெய்னா வந்துட்டாரு. நமக்கு சுரேஷ் ரெய்னா செம்மையாக ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க பிக்ஸ்லாம் அஃபிஷியல் ஹேண்டலில் போட்டு வந்துட்டாரு, சின்னத்தில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. அவரும் வந்துட்டாரு. ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் நம்ம சிஎஸ்கே ஹேண்டல்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொன்று என்னென்னா தோனியோட ஃபார்ம். அதாவது அஃபிஷியல் ஹேண்டல்ஸில் பார்த்தீங்கன்னா தோனி ப்ராக்டிஸ் செஷன் வந்து 36 அடிக்கிற மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் இப்படி தான் போட்டிருந்தாங்க. சரி பார்ப்போம், இந்த சீசனாக போட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நம்மளோட பிக்ஸ் ஆப்ஷனில் வந்து நம்ம நிறைய நல்ல பிக் எடுத்தோம். ஏன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து டென் மேக்ஸுக்கு தான் போனோம். டென் மேக்ஸ் வந்து கிடைக்கல, ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸ் போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் எடுக்க முடியல. பட் வி ஹவ் காட் வந்து மொயின் அலி எடுத்திருக்கோம், கிருஷ்ணப்பா கௌதம் எடுத்திருக்கோம், சேத்தேஸ்வர் பூஜாரா எடுத்திருக்கோம், ராபின் உத்தப்பா எடுத்திருக்கோம், அப்புறம் வந்து ஹரிசங்கர் ரெட்டி அப்படின்னு சொல்லி 2-3 லோக்கல் பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம், அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு முக்கியமான ப்ளஸ் என்னென்னா கிருஷ்ணப்பா கௌதமும் மொயின் அலியும் தான். ஏன்னா டெஃபினட்டாக அவங்க 2 பேருமே ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அது டெஃபினட்டாக பெரிய ப்ளஸ் தான். ஸோ பார்ப்போம் அவங்க எப்படி நம்ம டீமில் ஃபிட் ஆகிறாங்களான்றது தான் முக்கியம். ஏன்னா எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்ததுலாம் வேஸ்ட்டில். ஸோ கண்டிப்பாக டீமுக்கு எப்படி ஃபிட் ஆகிறாங்கன்றது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மொத்தமாக 2 விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா சிஎஸ்கேயோட ப்ராபபிள் 11, அதாவது சிஎஸ்கே வந்து மோஸ்ட்டாக இந்த பிளேஸ் ஸ்டாண்ட் ஆடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. ஸோ
ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு 11. இன்னொன்று என்னென்னா சிஎஸ்கே இந்த மாதிரி பிளேஸ்லாம் வச்சு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 11 தான் நான், அது வந்து மை ஃபேவரட் 11 வச்சுப்போம். ஸோ நான் வந்து இந்த பிளேஸ் தான் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராபபிள் 11 என்னென்னு பார்ப்போம். இந்த வாட்டி இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஹேசல்வுட் இல்லை நம்ம டீமில். ஹேசல்வுட் வந்து அவர் ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்குவாடை விட்டு. ஸோ அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு மார்க் அவுட் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா அவர் இங்கிலாந்து சீரீஸில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அது பார்க்கலாம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆஸ் ஆஃப் நோ எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே ஹேசல்வுட்க்கு சொல்லலை. இது என்னென்னா வாட்சன் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் ஆப்வியஸாக. ஸோ அவர் இருக்க மாட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ரெண்டு சேஞ்சஸ் தான். ஸோ மோஸ்ட்டாக இப்போ நமக்கு ஓப்பனர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே ஸ்குவாடுக்கு நிறைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க. உத்தப்பா இருக்காரு, ராயுடு, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் லாஸ்ட் சீசன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். கடைசி 2-3 மேட்சஸ்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. அப்புறம் ஃபேஃப் டு பிளஸி சொல்லவே தேவை. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறே இது வந்து ஃபேஃப் டு பிளஸி தான். இன்னொன்று யாரும் பார்த்தீங்கன்னா மொயின் கூட நம்ம ஓப்பனிங்காக எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் சொல்லிட்டு மொயின் கூட ஓப்பனிங் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். பட் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஜயசாரி ட்ராஃபியில் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ராபின் உத்தப்பா வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு விஜயசாரி ட்ராஃபியில். ஸோ மோஸ்ட்டாக வந்து ராபின் உத்தப்பா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓவர் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ மோஸ்ட்டாக ராபின் உத்தப்பா, ஃபேஃப் டு பிளஸி இது 2 பேர் தான் ஓப்பனர்ஸாக இருப்பாங்க. மோஸ்ட்டாக 2 பேர் தான் ஓப்பனர்ஸாக இருப்பாங்க. ஸோ 1-down பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு இவ்வளோ சீசனாக ஒருத்தர் இருப்பார்ல சின்ன தலை சுரேஷ், அவர் தான் ஸ்டாண்டர்டாக 1-down எப்போவுமே. லாஸ்ட் சீசன் மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அவர் தான் டெஃபினட்டாக சுரேஷ் தான் 1-down இருப்பார். ஸோ செகண்ட் 2-down பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 57 பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்மளுக்கு வந்து இவ்வளோ வருஷத்தில் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம்னா அது 57 மட்டும்தான். அவர் மட்டும் தான் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஓப்பனிங்கில் விட்டாலும் ஓப்பனிங் நல்லா பண்ணிட்டு இருந்தார். 2-down விட்டாலும் 2-downலேயும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ டெஃபினட்டாக அவர் தான் 2-down இருப்பார். ஸோ அவர் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோனி தலை தான். கண்டிப்பாக தோனி தான் வருவார். எனக்கு தெரியலண்ணா மேபி ஆர்டர் மாறும்னு நினைக்கிறேன். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்லாம் பார்த்து ஃபஸ்ட் அதுதான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு தோனி. ஸோ வந்து மேபி சாம் கரன் முன்னாடி அனுப்பலாம். ஸோ வேறு கொஞ்சம் ஆர்டர் மாறலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபபிளாக ஒரு நல்ல சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா தோனி தான் நெக்ஸ்ட்டு இறங்குவார் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நமக்கு எக்கச்சக்கமாக இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா இருக்காரு. ஜட்டு வந்து தெரிஞ்சு செம்ம ஃபார்மில் இருக்கார். பேட்டிங்கில் சொல்கிறேன், எப்போவுமே நம்மளுக்கு போலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். பட் இந்த வாட்டி டெஸ்ட் மேட்ச் ஓடி மேட்ச்லாம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். போலிங் விட பேட்டிங் தான் சூப்பராக இருந்துச்சு வந்து. ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்பேக்டாக இருப்பார். கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு நான் நம்புகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் கரன் பார்த்தீங்கன்னா இப்போது கடைசி ஓடி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதுக்கு தோனியோட ஷேட்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, கண்டிப்பாக சாம் கரனுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம், மொயின் அலியை எடுத்திருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் நியூ பிக்ஸ் ஆக்சுவலாக இந்த சீசனுக்கு. ஸோ இவங்க 2 பேர் கூட இருக்காங்க. இன்னொருத்தர் டேவின் பிராவோ வந்து சொல்லவே தேவை. இவ்வளோ வருஷம் நம்ம கூட தான் இருக்காரு. ஸோ இது 5 பேருமே செம்ம ஸ்ட்ராங்கான சூப்பர்வான ஆல்ரவுண்டர்ஸ் தான். பட் யார் டீமுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜடேஜா வருவார், சாம் கரன் வருவார், மொயின் அலி வருவார். இவங்க 3 பேர் தான் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜட்டு இல்லைனா மேபி கிருஷ்ணப்பா கௌதம், அதாவது ஜட்டு வந்து இப்போ ஃபிங்கர் இன்ஜுரியில் இருந்தால் இருக்கனால அவர் மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடலை அப்படின்னா மேபி கிருஷ்ணப்பா கௌதம் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. பட் கிருஷ்ணப்பா கௌதம் வந்து டேரெக்டாக அவங்க எடுக்க மாட்டாங்க. கிருஷ்ணப்பா கௌதமும் சரி பிராவும் சரி அவங்க எடுக்க வாய்ப்பு இல்லை. கரண்ட் ஃபார்மை பொறுத்து தான். ஸோ இவங்க 2 பேர் தான் நல்ல ஃபார்மில் இருக்காங்க, நிறைய மேட்ச் ப்ராக்டிஸோடு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இவங்க தான் எடுப்பாங்க. மொயின் அலி, ஜடேஜா அண்ட் இது சாம் கரன் 3 பேர் தான் டெஃபினட்டாக எடுப்பாங்க. ஸோ போலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்காங்க ஸ்டாண்டர்டாக. தீபக் சஹார் வந்து யார் என்னன்னே தெரியல, ஒரு சீசனில் எடுத்துகிட்டு வந்தாங்க, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளேயில் போலிங் போட்டுட்டு இருந்தார். டெஃபினட்டாக 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தார் கன்சிஸ்டண்ட்டாக. அவர் நல்லா ஸ்விங்கும் பண்ணுவார், போலிங் நல்லா ஸ்விங்கும் பண்ணுவார். ஆனால் என்ன பிரச்சனைனா லாஸ்ட் இயர் வந்து நம்ம யூஏயில் ஆனதால் பெருசாக அவர் அவர் யூஸ் பண்ண முடியல. அவர் வந்து சரியாக விக்கெட்ஸ் எடுக்க முடியல, ஈஸியாக அடிச்சிட்டாங்க. பிகாஸ் அது அங்கே போய் பெருசாக ஸ்விங்கெலாம் இல்லை. பட் ஆனால் இந்த வாட்டி இந்தியா நடக்குதுன்றதால அவருக்கு பெரிய சான்ஸ் இருக்குது, அவர் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக தீபக் சஹார் எடுப்பாங்க. ஷர்துல் தாக்கூர் இருக்கார். ஷர்துல் தாக்கூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கிலாந்து சீரீஸில் எப்படி ஆடிட்டு இருக்காருன்னு. பேட்டிங்லேயும் சரி போலிங்லேயும் சரி சூப்பர் ப்ரைம் ஃபார்மில் இருக்கார் அவர். ஸோ அவர் சூப்பராக யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் தோனி.
அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்ரான் தஹீர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் 110 மேட்சஸில் 154 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு T20 லீக்ஸில் மட்டும் ஆடி. ஸோ அவர் வந்து டாப் ஃபார்மில் இருக்காரு. டெஃபினட்டாக அவரை கண்டிப்பாக பிக் பண்ணுவார்னு நினைக்கிறேன் தோனி. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் ஒரு சிஎஸ்கே ப்ராபபிள் 11ன்னு தோணுது. ஸோ டெஃபினட்டாக இவங்க எல்லாருமே இருப்பாங்க. மேபி 1 or 2 இன்ஜுரி மேபி மாறலாம் வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம சொல்கிறோம் இப்படி தோனி மைண்டில் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ அவர் தான் பார்த்துருப்பாரு நேராக டேரெக்டாக டீம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட மைண்டில் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அஃபிஷியல் ஸ்குவாட் வரப்போ என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கேயோட ஃபேவரட் 11. அதாவது எனக்கு வந்து இந்த பிளேயர்ஸ் விளாட்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபேவரட்டாக பிடிச்ச 11 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 11 வச்சுருக்கேன். பெரிய சேஞ்சஸ் ஒன்று இருக்காது. பட் இது நடந்து தான் நல்லா இருக்குங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது எப்படின்னா ஓப்பனர்ஸ் வந்து ராபின் உத்தப்பா டெஃபினட்டாக இருக்கணும். ஏன்னா ராபின் உத்தப்பா வந்து செம்ம ஃபார்மில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்ஆர் ட்ராஃபினா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தா. அட் த சேம் டைம் வந்து அவர் கேகேஆரில் ஃபார்மில் இருந்தப்போ இப்படி ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியும். ஸோ டெஃபினட்டாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு டூ பிளஸிக்கு பதில் எனக்கு வந்து மொயின் அலி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா மொயின் அலி இல்லைனா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. போலர்ஸ் இந்த லென்ஸ் போட வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அவர் 2 பேரும் ஒரு ஃபைன் ஸ்டார்ட் கொடுத்தாங்க நம்மளுக்கு அப்படின்னா அது ரெய்னாக்கும் தோனிக்கும் வந்து இந்த இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தோணுது. ஸோ இது 2 பேருமே ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த 1 down வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே இல்லை. கண்டிப்பாக சுரேஷ் ரெய்னா தான் இருக்கணும். ஏன்னா அவர் இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பாக அதை சூப்பராக பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. 2 down பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு, அதுக்கப்புறம் வந்து தோனி தான் கன்ஃபார்மாக அந்த ஸ்பாட் தான் ஃபிக்ஸ்டு. ஓகேவா. அப்புறம் வந்து ஜடேஜா, சாம் கரன் எல்லாமே அதே ப்ராபபிள் லெவலில் இருக்க பிளேயர்ஸை தான் வருவாங்க. ஆனால் இன்னொரு பிளேயர் என்னன்னா எனக்கு வந்து டூ பிளஸிக்கு பதில் சொல்கிறேன்ல, டூ பிளஸிக்கு பதில் நம்ம ஏன் வந்து டுவேன் பிராவோ எடுக்கக்கூடாது. டுவேன் பிராவோ வந்து சூப்பராக, அதாவது டெத் பவுலிங்லாம் வந்து பயங்கரமாக போடுவார். ஏன்னா டெத் பவுலிங்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் சீசனும் கொஞ்சம் சொதப்பினாரு. முன்னாடி சீசன்லாம் டெத் பவுலிங் சூப்பராக போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேட்டிங்கும் பயங்கரமாக இருக்கும். பட் அவர் என்ன ஃபார்மில் இருக்காரு நமக்கு தெரியல. மேபி அதனால ப்ராபபிள் 11 எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. பட் மோஸ்ட் அவர் எடுத்தாங்கன்னா ஒரு டீமுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்துல் தக்கூர், சாம் கரன் டெத் பவுலிங் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சம்டைம்ஸ் ஒரு சம்ம ரன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம டுவேன் பிராவோ வச்சு கொஞ்சம் எடுக்கலாம். கொஞ்சம் கன்சிஸ்டன்டாக ஸ்டெபிலிட்டி எடுத்துருப்பாங்கல்ல. டுவேன் பிராவோ வந்து செம்மையாக போடுவார். ஸோ அந்த ஆஃப் டேவே காம்பன்சேட் பண்ணிக்கலாம் ஓவர்ஸை. ஸோ அந்த மாதிரி ஒரு திங் இருக்குது. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் தான் எனக்கு வந்து மொயின் அலியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது, டூ பிளஸிக்கு பதில் நம்ம டுவேன் பிராவோ வைக்கிறது. இது 2 தான் எனக்கு தோணுது. இந்த 2 சேஞ்சஸ் போனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. பட் நம்ம தான் எவ்வளோ சொன்னாலும் தோனி மைண்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. தோனி மைண்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் என்ன 11 எடுக்கிறாருன்றது நமக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இதான் மோஸ்ட் ப்ராபபிள் நம்ம சொல்கிறோம். பட் பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம் தோனியோட 11க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேபி ஒரு இன்ஜூரினால மாறலாம், மேபி டீம் மாறலாம். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் மேட்ச் வந்து சென்னைக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் மேட்ச் வந்து சென்னை மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் மேட்ச் சென்னை மேட்ச்சு சூப்பராக இருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபேண்டசி லீக் தான் விளாட்றோம். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்லாம் போடுறோம். நம்ம அதுலேயும் நம்ம சூப்பராக விளாட்லாம். நாங்களும் ரொம்ப வருஷமாக 2-3 வருஷமாக விளையாடிட்டு இருக்கோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ பார்ப்போம். நீங்களும் பாருங்கள் 11. நீங்களும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட 11 என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 11 எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ளோஸ் தமிழ் கேமிங் மறந்துடாதீங்க. பாய்.